கட்டுமான பொறியாளர்களுக்கான நிரந்தர ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்க வேண்டும் என கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தினர் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கும்பகோணத்தில் கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா நடைபெற்றது. கட்டுமான பொறியாளர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கவுன்சில் அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றும், கட்டுமான பொருட்களின் விலை உயர்வினை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். நிரந்தர ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்க வேண்டும் என ஒருமனதாக தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. 40 மெம்பரோட துவக்கி இன்னைக்கு 210 மெம்பரோட வளர்ந்துருக்கு. எங்க சங்கத்தோட அரசாங்கத்துக்கு பிரதான கோரிக்கை என்னன்னா, நாங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கோம். பொறியாளர்கள் அங்கீகரிக்கப்பட்ட குழுமம் இன்ஜினியர்ஸ் கவுன்சில் கேட்டிருக்கோம். அதுக்கு எக்ஸ்பர்ட் கமிட்டி மட்டும் இப்ப போட்டிருக்காங்க. அந்த சட்டத்தை விரைவாக நிறைவேற்ற சொல்லி அரசாங்கத்தோட கோரிக்கையா வைக்கிறோம். அடுத்து இந்த கட்டுமான பொருள் விலை அப்பப்ப தாறுமாறா உயர்ந்துட்டு இருக்கு. அதை ஒழுங்கு பண்ணும் விதமாக அதுக்கு ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் ஒண்ணு கேட்டிருக்கோம். இது ரெண்டும் எங்களுடைய பிரதான கோரிக்கை. இது அரசாங்கம் சிறமையாக கொண்டு பொதுமக்கள் நலன் கருதி உடனடியாக நிறைவேற்றணும்னு சொல்லி அரசாங்கத்துல எங்களோட கோரிக்கையை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.